தேற்றவாளர், துணையாளர், பரிந்து பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், அல்லேலூயா, நமக்கு முன்பாக போகிறவர், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆலோசனை பண்ணுகிறவர், ஆமா, கொடிய யுத்தம் பண்ணுகிறவர், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நாமங்கள் பாருங்களேன். ஆலோசனை கொடுப்பவர், வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அநேக நாமங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அதுல விசேஷமான ஒரு நாமம் தான் என்ன நாமம் தெரியுமா? விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவர். அல்லேலூயா. ஏசப்பா எங்க இருக்காரு? பரலோகத்துல. இப்ப நம்ம கூட யார் இருக்கிறது? அவர் தினந்தோறும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதான் பேதுரு சொல்றா, அவர் உங்களை விசாரிக்கிறவரான இருக்கிறபடியினால், அல்லேலூயா, உன் கவலை எல்லாம் அவன் மேல வச்சிரு. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இன்னைக்கு என்னதான் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளை விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், ஆலோசனை தேவன், வழிநடத்துகிற தேவன், அல்லேலூயா, காண்கிற தேவன். இப்படியா நிறைய தலைப்புகளை நீங்க கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், சரிங்களா? ஆனா இன்றைக்கு ஆண்டு சொல்ற நம்ம விசாரிக்கிற தேவன். இன்றைக்கு இந்த காலத்துல அநேக விசாரிப்புகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா, ஏன்னா புது ஜனங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் எளிமையாகவும் கொஞ்சம் ஆழமாகவும் பேசலான்னு இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தினந்தோறும் நல்லா கவனிங்க, ஆண்டவர் பரத்துக்கு போகும்போது நம்ம டிக்கெட் ராய் விடல. அல்லேலூயா. தினந்தோறும் நம்ம என்ன பண்றாருங்க? விசாரிக்கிறாரு. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தினந்தோறும் விசாரிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல 4-5 விதமான விசாரிப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொஞ்சம் ஓரலா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விசாரிப்பு எங்க? ஒரு குடும்பம், ஒரு மனிதன் என்றால் ஒரு 5 இடத்துல அவனை விசாரிப்பாங்க. அல்லேலூயா. அந்த 5 இடத்துல நன்மைகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆமென். சரி, முதல் விசாரிப்பு கவனிங்க. நீங்க பணித்தளத்துல அப்படின்னா வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல உங்களை சில பேர் விசாரிப்பாங்க. என்னப்பா மூஞ்சி சோகமா இருக்கு, ஏன் முக வாழலா இருக்கு, ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. அல்லேலூயா. கவனமா கேட்கணும். நான் திரும்ப கேட்பேன். அல்லேலூயா. நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. பட் அப்படி விசாரிப்பாங்க, ஆனா அவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அப்போ கேட்பாங்க, எப்பா என்னப்பா நேற்று வேலைக்கு வரல, என்ன உடம்பு சரியா? சரி, ஓகேப்பா. அல்லேலூயா. சம்பளம் முடிச்சுக்குவோம், சம்பளம் தர மாட்டோம். அப்படி ஓனரே விசாரிப்பாங்க, ஓனரே விசாரிப்பாரு. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? சம்பளம் தர மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னு தரதான் பாதி சம்பளத்தை கொடுப்பாங்க.